ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் 5 o'clockலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு, பொங்கல் அன்றைக்கி என்ன கோலம் போடுவோம், பொங்கல் கோலம் தான். ஆஸ் யூஷுவல் பொங்கல் போட்டு அது பொங்கல் வலிஞ்சு வரா மாதிரி அப்படிலாம் போட்டோன்னா அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இங்கே என்னமோ ட்ராயிங் காம்படிஷன் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல கோலம் ரங்கோலி அப்படி தான் இருந்தது. இப்போ என்னமோ ட்ராயிங் காம்படிஷன் நடக்கிற மாதிரி நம்ம நோட்டில் என்னலாம் வரைவோமோ அதெல்லாமே இப்போ ரோட்டில் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் எங்கள் பக்கத்து வீட்டில் வாழை இலை வரைஞ்சி அதில் இருக்க சாப்பாடு, சாம்பார், கூட்டு எல்லாத்தையும் காலையிலேயே பொங்கல் படைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரோட்டில் படைச்சி போயிட்டாங்க. நம்ம அவங்களோட ட்ராயிங்க்கு காம்படிஷன் போனோன்னா நமக்கு மார்க் 5 தான் போடுவாங்க போல், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எஃபர்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். சூப்பராக போட்டிருந்தாங்க. சரி, நம்ம பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். எப்போவுமே போகிக்கு போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி வந்ததுனால என்னவோ ரோடே காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த சைட்லேயாச்சும் ஒரு 10 வண்டி, ஒரு 15 வண்டி கிட்டே போச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் பஸ்ஸுமே காலியாக தான் வருது. அந்த பஸ்ஸில் 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. கண்டக்டரோடு சேர்த்து 5 பேர் தான் இருப்பாங்க போல். அந்த மாதிரி யாராச்சும் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி என்னடா இதா, சென்னையில் யாருமே இல்லையா, சென்னையிலேருந்து மொத்தமாக எல்லாம் வெளியூருக்கு தான் போவீங்களா, சென்னைக்கு எவனும் வர மாட்டிங்களா அப்படின்ற இருந்துச்சு. எப்படியோ 1 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து மாட்டு பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டோட வீட்டில். ஏன்னா அவங்க மாடு வச்சுருந்தாங்க முதல்ல, அதனால் மாட்டு பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் அகெயின் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, மாட்டு பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு. எப்படியோ 1 மணிக்கெலாம் நாங்கள் மதுராந்தகத்துக்கு சேர்ந்துட்டோம். இதை தாண்டி போகிறவங்களாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. யார் யாருக்கெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு, ஊருக்கு போனீங்களா, எப்படி போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே உரியடி போட்டிலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிராமத்தில் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, பொங்கல் அன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.